மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டா நியூரோ ப்ராக்ரஸ் செக் பண்ணிடலாம். இப்பவே எடுத்துருவோமா? டாக்டர், ஊசியை தவிர என்ன வேணாலும் பண்ணுங்க. என் பொண்ணு அது மட்டும் கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டா டாக்டர். ஸ்கேன்ல என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம் டாக்டர்? நம்ம கிட்ட லாஸ்ட் டைம் எடுத்த ரிப்போர்ட் இருக்கு. இப்பவும் எடுத்து பார்த்தா எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். டாக்டர், பழைய ரிப்போர்ட்ல அவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு காட்டுதா? என்னம்மா இது கேள்வி? அதுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் எதுக்கு? அதை சொல்ல நாமளே போதுமே. மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருந்தத இதுக்கு மேல அடக்க முடியாம மல்லி ஒரு வழியா கேட்டுட்டான். மல்லிக்கு திடீர்னு என்ன சந்தேகம்னு புரியலையே. ப்ராப்ளம் இருக்க போய் தானே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்களே. எங்க ரேணுகா இப்ப நல்லா மாறிட்டால, அதான் மல்லி இப்படி கேக்குறா. மல்லி, இன்னைக்கு நம்ம ஸ்கேன் எடுத்தா ஒருவேளை ரேணுகா குணமாயிட்டான்னு கூட காட்டலாம். கிட்டத்தட்ட முக்காவாசி இவ குணமாயிட்டான்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதை சாரே சொல்லிட்டாரு. ஸ்கேன் எடுத்துருவோமா? சரிங்க டாக்டர். சிஸ்டர், மிஷின்ஸ் ரெடி பண்ணுங்க. பெரிய கேமரா வச்சு போட்டோ எடுப்பீங்களா? ஆமா ஆமா ஆமா. சரி, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. பேஷண்ட் மட்டும் இருந்தா போதும். டாக்டர் இல்ல, அவங்க கோஆபரேட் பண்ணிப்பாங்க, கவலைப்படாதீங்க. மல்லி, அதுல நான் ஜம்முன்னு எரிப்படுத்திக்குவேன். மிஷின் அப்படியே உள்ள போகுமா வெளியே வருமா, ஜாலியா இருக்கும். மல்லி, லாஸ்ட் டைம் எடுத்திருக்காங்கல்ல, ரேணுகா பயப்பட மாட்டா. இவளே தைரியமா தான் இருக்கா. வா போலாம். ரேணுகா வாங்க. சாவி எங்க? ஃபைல் தான் இருக்குன்னு சொன்னனே. நான் நல்லா தேடி பார்த்துட்டேன், இதுல சாவியே இல்ல. என்ன சீட் பண்ணாத. ரகு, நான் ஏன் சீட் பண்ணணும்? இதுல தான் வச்சேன். இந்தா, நீயே தேடி பாரு, சாவி இருக்கா இல்லையான்னு. சொல்லு, எங்க அந்த சாவி? இதுல தான் நான் வச்சேன். எப்படி காணாம போச்சுன்னு தெரியலையே. வாட் த ஹெல்? எப்படி காணாம போச்சுன்னு தெரியலையா? இவ்ளோ கேர்லெஸ்ஸா பதில் சொல்ற விஷயமா இது? இங்க பாரு, நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இங்க வந்திருக்கேன் தெரியுமா? சாவி எடுத்துட்டேன்னு நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக அவசர அவசரமா எல்லா ஏற்பாடையும் பண்ணி நான் இங்க வந்திருக்கேன். இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஊர்லயே இல்லாத வாசுதேவனா நான் வந்து இங்க உட்காரணும்னா அது ஈஸி நினைச்சியா சுடர்? இதுக்கு பின்னாடி எவ்வளவு கோஆர்டினேஷன் இருக்கு தெரியுமா? எத்தனை போன் கால்ஸ் தெரியுமா? ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட சந்தேகம் வரக்கூடாதுன்னு எவ்வளவு வேலை பண்ண வேண்டியது இருக்கு தெரியுமா? பெரிய லெவல்ல ஃபோர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாட்டணும்னு வச்சுக்கோ, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க நாம தான் பிரைம் நியூஸ். பட் நீ ஈஸியா சொல்லிட்ட, வச்சேன் காணோன்னு. என்ன 3 நேரமும் அல்வா சாப்பிடுறவன்னு நினைச்சியா? ரகு ப்ளீஸ், இதுல வச்சா பத்திரமா இருக்கும், நேரம் உன் கைக்கு வந்து சேரும் தான் வச்சேன். மெடிக்கல் ரிப்போர்ட் அவங்க பார்க்க மாட்டாங்கல்ல. ஆனா இதுல எப்படி மிஸ் ஆச்சு? வர வழியில என்ன நடந்துச்சு தெரியுமா? விஜய் இருக்கானே, விஜய், அவன் பைக்ல கொண்டு போய் நம்ம நவீன் காரை விட்டுட்டான். அப்புறம் அவன் சும்மா இல்லாம விஜய் கிட்ட சண்டை போட போக விஜய் கார்ல இருந்த என்ன பார்க்க நான் மாஸ்க போட்டு எப்படியோ தப்பிச்சு இங்க வந்திருக்கேன். எவ்வளவு ரிஸ்க், எங்க ரிஸ்க்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா சாவி நான் இதுல தான் வச்சேன். இது மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே தான் இருந்தேன். கீழே விழவே இல்லையே, விழறதுக்கும் சான்ஸும் இல்ல. நான் அடிச்சு சொல்லுவேன் ரகு. ஆனா சாவி இந்த ஃபைல்ல இல்லையே, அதுக்கு என்ன பண்றது? ஒருவேளை இந்த சாவி ஃபைல் வச்சிருந்த பேக்ல இருந்திருக்கலாம். Are you sure? ஆமா, அப்படிதான் இருக்கணும். மல்லி அதை பார்க்கவே இல்லை. டேய் தம்பி, நீ எப்படா இங்க வேலைக்கு சேர்ந்த? ஏங்கா, நீங்க பேஷண்டாவும் அண்ணன் டாக்டராவும் சேர்றப்ப நான் லேப் அசிஸ்டண்டா இருக்க கூடாதா? ரகு, விளையாட டைம் இல்ல.
ஸ்கேன் எடுக்க இவ்வளவு நேரமான மல்லி உள்ள வந்தாலும் வந்துருவான். ரேணுகா நீ பேசாம இரு. நவீன் ம் நீ என்ன பண்ற, நேரா மல்லிகிட்ட போய் அவ கையில ஒரு பேக் வச்சிருப்பா, அத போய் செக் பண்ணு. அதுல ஒரு சாவி இருக்கும். அவளுக்கும் சரி கதிரேசனுக்கும் சரி ஒரு டவுட் கூட வராம தெரியாம நீ எடுத்துட்டு வர. நான் எப்படிண்ணே? நான் கேட்டா பேக் தருவாங்களா? டேய், நீ இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப். அந்த பேக்ல தான் பிரிஸ்கிரிப்ஷன்லாம் வச்சிருப்பாங்க. டாக்டர் கேக்குறாருன்னு வாங்கி பாரு. அக்கா மாத்திரை சீட்டு கேட்டா அதை தானே தருவாங்க, பேக்கே தருவாங்க. நவீன் நீ பேசாம நான் மல்லிய கூப்பிட்டேன்னு உள்ள வர சொல்லு. ஆ. அவ பேக்கோட உள்ள வந்தா அதெல்லாம் உள்ள எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிடு. ம் அப்புறம் அந்த பேக கதிரேசன் கிட்ட கொடுத்துருவா. ஆ. அவன் கண்ணுல மண்ணு தூவிட்டு அந்த சாவிய மட்டும் நீ எடுத்துட்டு வா. சரிண்ணே. ம் ம். மேடம், ரேணுகா அட்டெண்டர் நீங்க தானே? ஆ சொல்லுங்க. டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாரு மேடம். ஆ சரி. ம். மேடம் ஒரு நிமிஷம், உள்ள பேக்லாம் கொண்டு போக கூடாது மேடம். நான் கொடுத்துறேன் மேடம், நீங்க உள்ள போங்க. ஆ சரி. ஆ சரி. சார் ஒரு நிமிஷம் இருங்க. சாவியை காணுமே. இதுல தானே இருக்குன்னு சொன்னாங்க. ஐயோ, அதனால நம்மளே பாக்குறாரு, மாட்டிக்கிட்டோமோ. என்னப்பா ஏன் ஒரு மாதிரி முறைச்சிட்டே நிக்கிற? இல்ல சார், முறைகல. டாக்டர் பழைய பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வர சொன்னாரு. வள்ளி மேடம் தான் பேக்கை கொடுத்து இதுல இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் ரூமுக்குள்ள போனாங்க. அட என்ன தம்பி, மல்லி தான் எடுத்துக்க சொன்னாலா? தாராளமா எடுத்துக்கங்க. சரிங்க சார். சார் இருங்க சார், வர்றேன் ஒரு நிமிஷம். நல்ல ப்ரோக்ரஸ் இருக்குமா. ஆக்சுவலி ரேணுகா வீட்ல இப்ப பெட்டரா நடந்துக்கிறதா நீங்க சொன்னீங்க. எங்களை பொறுத்தளவுல எல்லாமே கிளினிக்கலா ப்ரூவ் ஆகணும். ஸோ ஸ்கேன் இஸ் ஆல்சோ ஸ்டேட்டிங் த சேம். இப்போ நான் கொடுத்துருக்கிற மெடிகேஷன்ஸே போதும்னு நினைக்கிறேன். ஆ சரிங்க டாக்டர். அக்கா வாங்க போலாம். இல்ல, இன்னொரு 5 minutes அவங்களுக்கு ஒரு சின்ன அப்சர்வேஷன் இருக்கு, வெயிட் பண்ணட்டும். அதெல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரணும். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரி. தேங்க்யூ. வா நவீன். அண்ணா. டேய், சாவி பேக்ல தானே இருந்துச்சு, எடுத்துட்டல்ல? இல்லக்கா, சாவி அதுல இல்லையே. வாட்? ஆண்டி இந்த பேக்ல தான் சாக்லேட் வச்சிருப்பாங்களோ? பிரபா இங்க வாமா. வா போலாம். அக்கா போலாமா? டாக்டர் கூப்பிடுறாரு. நவீன் சரியா பாத்தியா? சாவி பேக்ல இல்லையா? நான் சத்தியமாண்ணா, சாவி அதுல இல்ல. நல்லா தேடிட்டேன், அந்த பேக்ல சாவியே இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்றதா? உனக்கு என்ன, வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு தூங்கு. இது எப்படி சொதப்புச்சுன்னு எனக்கு இன்னும் புரியல. இதுல எங்க தப்பு நடந்திருக்குன்னு யோசிக்கிறேன். வேற ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா செய்யறேன். டெண்டரை மறந்துட வேண்டியதுதான், எல்லாம் போச்சு. இல்ல ரகு, அப்படி சொல்லாதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆமா, நீ சாவி எடுக்கிற வரைக்கும் டெண்டர் கொட்டேஷனை தாங்கன்னு வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்களா? நமக்கு இப்ப டைம் இல்ல.
இன்னைக்குள்ள கிடைச்சாதான் நம்மளால ஏதாவது மூவ் பண்ண முடியும். வேற ஏதாச்சும் பண்ணி அதை எடுப்போம். நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சாவியை எடுத்தாதான் டெண்டர் கொட்டேஷன் நம்ம கைக்கு கிடைக்கும். சாவி உன் மூலமா கிடைக்கும்னு இனி எனக்கு நம்பிக்கையே இல்ல. அடுத்த ஆப்ஷன் ஒன்னே ஒண்ணுதான். அந்த கதிரேசனை தூக்கிடணும். கதிரேசனை தூக்குனா அந்த டெண்டர் கொட்டேஷனை கொடுத்துரு, இல்லனா உன் உயிரை விட வேண்டியதான்னு மிரட்ட வேண்டியதுதான். ரகு, அந்த ஆள் ஒண்ணு அவ்வளவு சாதாரணமான ஆள்லாம் இல்ல. சின்ன மிரட்டலுக்கெல்லாம் அவன் பயப்பட மாட்டான். ஒருவேளை அவன் தரலனா நிஜமாவே கொன்னுடுவீங்களா? கொன்னுட்டா நமக்கு தான் நஷ்டம் தெரியுமா? கேஸ் தானே ஆகும். அந்த ஆள நான் ஏன் கொல்ல போறேன்? ஒரு மிரட்டல் தான். அதனாலதான் சொல்றேன், அவரை கொலை பண்றதுனால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறதில்லைங்கிற உண்மை அவருக்கு தெரியும். அவன் சரியான மூலக்காரன். சோ நீங்க மிரட்ட தான் செய்றீங்க, கொலை பண்ற அளவுக்கு இறங்க மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.